வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க சுபேதார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை காட்டுறாங்க. அந்த ஏரியால ஒரு தம்பி அக்கா பயங்கர அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பொண்ணை கூட்டிட்டு புதுசா அந்த ஊருக்கு வந்திருப்பாரு. பொண்ணு ஒருத்தங்கிட்ட பிரச்சனையை இழுத்துறாங்க. அதே மாதிரி அப்பா ஒருத்தர்கிட்ட பிரச்சனையை இழுத்துறாரு. சோ இவங்க ரெண்டு பேரையும் அவனுங்க கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறி இந்த அப்பா பொண்ணு என்ன பண்ணாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு சின்ன பசங்களை நமக்கு காட்டுறாங்க. பறந்துட்டு இருக்க பிளைட்டை பார்த்து இவங்க ஜாலியா பேசுறாங்க. அந்த பிளைட்டை துரத்திட்டு ஓடுற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்காங்க. இங்க இல்லீகலா மண்ணெல்லாம் ஒரு குரூப் எடுத்துட்டு இருக்காங்க போல. ஆத்து மண்ணை எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆத்துல இருந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டே வந்த இந்த பசங்க இருக்காங்கல்ல, தண்ணியில குளிக்கலான்ற மாதிரி குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு தம்பி காணாம போயிடுறான். தம்பி எங்க போனான்ற மாதிரி இந்த அண்ணன் தேடிட்டு இருக்காரு. மண்ணை எடுக்கிறதுனால அந்த இடத்துல குழி உண்டாகும். அந்த குழிக்குள்ளதான் பையன் சிக்கிட்டான் போல. இப்ப பையன் சிக்கிட்டான்னு தெரிஞ்சோன்னா அண்ணன் இருக்கான்ல, எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றான். இந்த ரெண்டு பசங்களோட அம்மாவும் அதே மாதிரி இந்த அம்மாவோட தம்பியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வெளியே எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2-3 பசங்க இறந்து போயிருக்காங்க போல. இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் அவங்களோட தம்பியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சாஃப்டின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த இல்லீகல் வேலைக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, இவருக்கு மேல ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குல்ல, சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வாட்டர் ஸ்லைட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை காட்டுறாங்க. இப்ப பிரின்ஸ்னு ஒருத்தன் சரிக்கு வர போறான். அந்த இடத்துல ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் மட்டும் வந்தானா இவன் வாயில இடிக்கிற மாதிரி இருக்கும். அவன் பக்கத்துல வரும்போது சட்டுன்னு விட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். இந்த பிரின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைக்கோத்தனமா தான் எல்லார்கிட்டயும் நடந்துப்பான். கன்னால ஷூட் பண்ணுவேன்ற மாதிரிலாம் ஆளுங்களை மிரட்டிட்டு இருக்கான். அப்பதான் சாஃப்டி இருக்காருல, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு, சீக்கிரமா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த பகுதியை காட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பையனோட அம்மாவும் அவங்களோட தம்பியும் சேர்ந்த மாதிரி தான் மீடியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜெயில இருக்க பப்ளியும் பிரின்ஸும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா பிரின்ஸும் அதே மாதிரி அந்த சாஃப்டின்றவரும் வந்துடுறாங்க. மீடியா ஆளுங்களெல்லாம் துரத்தி விடுறாங்க. இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் என்னதான் அடிச்சாலும் மீடியா கிட்ட போவன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். கோவப்பட்ட பிரின்ஸ் இருக்கார்ல, கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அடுத்ததான் இந்த அம்மாவையும் ஷூட் பண்றதுக்காக வராரு. ஆனா சாஃப்டி இருக்கார்ல, அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடாத, பாத்துக்கலான்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த அம்மாவை மட்டும் அவன் விட்டுறான். அதே மாதிரி அந்த தம்பியை சாவடிச்சிட்டான்ல, இப்ப வண்டியை வச்சு அவனோட தலையை ஏத்திட்டு போறான். இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு ஷாமா அப்படின்றது. கொஞ்ச நாளா தான் இந்த பகுதியில இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க போல. ஆக்சுவலா அப்பாவும் பொண்ணும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. ஜீப்புக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஜீப் இருக்கு பாத்தீங்களா, இவரோட வைஃப் சாகிறதுக்கு முன்னாடி வாங்கி தந்திருக்காங்க. அம்மா இறந்து போனதுல இருந்து அப்பாவும் பொண்ணும் சரியா பேசிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது தெரியல. இப்ப வைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்மை தரதுக்காக ஒரு ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா ஏற்கனவே 2-3 வாட்டி தந்திருப்பாரு. அந்த வேலையை முடிக்காம இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப திரும்பி ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு கோவம் வருது. என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொன்னு ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு வாங்கன்ற மாதிரி அங்க இருக்க ஒரு திட்டி அனுப்பி விடுறாரு. இவர் எக்ஸ் ஆர்மில சட்டுன்னு இவருக்கு கோவம் வரும். இவருக்கு பிரபாகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இவருக்கு வேலை வாங்கி தரலான்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இவனுங்க எல்லாம் மோசமான ஆளு, உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரிலாம் பிரபாகர் சொல்றாரு. யார்கிட்ட கூட்டு வந்திருக்காருன்னா அந்த சாஃப்டி கிட்ட தான் கூட்டு வந்திருக்காரு. ஆர்மியை சேர்ந்தவங்கள செக்யூரிட்டி வேலைக்காக யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான வேலை விஷயமா தான் சாஃப்டி பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்த பிரின்ஸ் இருக்கான்ல, அந்த அம்மா கிட்ட பயங்கரமா கோவப்படுறான். இந்த அம்மா மீடியா கிட்ட பேட்டி எல்லாம் தந்திருக்காங்க. உன்னோட தம்பி இறந்து போய் நீ திருந்த மாட்டல, இதுக்கப்புறம் இங்கதான் நீ இருக்க போற அப்படின்ற மாதிரி ஆளுங்க மூலியமா இவங்களை லாக் செய்ய வச்சிடறான். அதே மாதிரி ஹீரோ எதர்ச்சியா பாக்குறான்ல, இந்த கிழவனை எதுக்காக வேலைக்கு சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பிரபாகரம் கவனிச்சார்ல, இவன் கொஞ்சம் கோளாறானவன், இவன் கிட்ட சட்டுன்னு நீ கோவம்லாம் பற்றாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை பாருன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவரோட பொண்ணு ஷாமாவை காட்டுறாங்க. அவங்க காலேஜ் படிக்கிறாங்க போல. இப்ப அப்துல்னு ஒருத்தன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. தினமும் எனக்கு ஆபாச வீடியோ அனுப்புறல, அது நல்லா இருக்கு, திரும்ப திரும்ப அனுப்புன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கவங்க உன்னோட அம்மாக்கும் சேர்த்து அனுப்பு அப்படின்ற மாதிரி அசிங்கமா திட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கான்றத எல்லார்கிட்டயும் எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவனை வேணான்னு சொல்றான். இவங்க கண்டுக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
சோ காலேஜ்லயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை இவங்களே ஹேண்டில் பண்றாங்க. இந்த சைடு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பிரின்ஸ கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்க, நீ சரியான வேஸ்ட் போலியே, ஆர்மில என்னதான் செஞ்சியோ அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா அந்த கோவத்தெல்லாம் இவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இவ பப்ளின்னு ஒருத்தங்கள காட்டுறாங்க. இவங்க தான் பிரின்ஸோட அக்காவா இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் மூத்த தாரத்தோட பொண்ணா இருப்பாங்க. இவர் செகண்ட் ஒய்ஃபோட பையனா இருப்பாரு. அதனால இவங்களுக்குள்ள பெருசா செட் எல்லாம் ஆகாது. அதே மாதிரி பப்ளிய பார்த்து மட்டும் இந்த பிரின்ஸ் செம்மையா பயப்படுவான். பிரின்ஸ் மட்டும் இல்ல, சாஃப்டியும் பயப்பட தான் செய்யறாரு. இவங்க ஏதோ ஒரு கேஸ்ல லாக் ஆயிருக்காங்க போல. லாயர் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி லாயரை போட்டு திட்டுறாங்க. மேடம், உங்க கேஸ்ல ஒரு கன் இன்வால்வ் ஆச்சுல, அதே கன்னை வச்சுதான் உங்க தம்பி வெளியே ஒரு கொலையை பண்ணிட்டாரு. இப்ப அதனால தான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் சீக்கிரமே வெளியே எடுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் லாயர் பேசுறாரு. ஓஹோ, இவன் தான் இதுக்கு காரணமா அப்படின்ற மாதிரி பப்ளி இருக்காங்கல்ல, பிரின்ஸ போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க திட்டுறது மட்டும் இல்லாம சாஃப்டி நீ திட்டுன்னு சொல்றாங்க. சாஃப்டியும் திட்டுறாரு. அதே மாதிரி பக்கத்துல தானே லாயர் இருக்காரு. யோ நீயும் திட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. லாயருமே திட்டுறாரு. இவனால எதுவுமே பண்ண முடியல. உன் ஆட்டத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோ, இங்க வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி அக்கா மிரட்டி விடுறாங்க. இவன் அக்காவை பார்த்து செம்மையா பயப்படுவான் போல. இப்ப அக்காவை பார்த்து முடிச்சிட்டாங்கல்ல, இவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அக்கா சொன்னா அந்த லாயர் திட்டானே அப்படின்ற மாதிரி லாயர் மேல இவர் செம்ம கடுப்புல இருக்காரு. வாயா நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த லாயர் வேணான்னு சொல்லி கூட இவர் வேகமா கார்ல ஏத்தி கூட்டு போறாரு. ஒரு இடத்துல இவரை கட்டி தொங்க விட்டு போயிடுறாரு. இப்ப வீட்டுல இருக்க ஹீரோவா நியூஸ பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த பிரின்ஸ் ஒருத்தங்களை லாக் பண்ணி வச்சான்ல, அவங்க தான் பேட்டி தந்திருக்காங்க. என்னோட பையன் இறந்து போயிட்டான், என் தம்பி இறந்து போயிட்டான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரின்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அப்துல் பண்ணதை வீடியோ எடுத்திருக்காங்கல்ல, இந்த வீடியோவை எப்ப பப்ளிஷ் பண்றது, பப்ளிஷ் பண்றதா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பாவால தான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் அப்பா கிட்ட சரியா பேச மாட்டாங்க. அம்மா இருந்த வரைக்கும் ஊர்காலாம் ரெடி பண்ணுவாங்க போல. இப்ப ஊர்கா டப்பா 2-3 இருக்கு. இது எதுக்காக இன்னும் வச்சிருக்கீங்க, யார்கிட்டயாவது தந்துட வேண்டியதுதானேன்ற மாதிரி பொண்ணு கேட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த ஊர்கா டப்பால ஒய்ஃபோட போட்டோ இருக்கும். ஒய்ஃபை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இவர் நினைப்பாரு. அதனால டப்பாவை இவரே வச்சுக்கிறாரு. இவர் ஒரு ஆபீஸ்ல ஃபார்ம் தரணும்ல, அந்த ஃபார்மை தரதுக்காக வந்திருக்காரு. இந்த இடத்துல எப்பவுமே பிரின்ஸ் அண்ணன் வண்டி தான் நிக்கும். வண்டி எடுன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இல்ல முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பிரின்ஸே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வண்டியை எடுக்க போறியா இல்லையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் பேசுறாரு. இவனுங்க ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பெருசா கண்டுக்காம நேரா அந்த ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இவர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜீப்பை டேமேஜ் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவருமே கவனிக்கிறாரு. அதெல்லாம் கவனிச்சு இன்னும் கோவப்படுறவரு ஃபார்ம் எல்லாம் தந்துடுறாரு. அந்த ஆபீசர் ஃபார்மை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா டீயை தள்ளி விட்டு அந்த ஃபார்ம் எல்லாமே நனைஞ்சு போயிருது. ஐயோ ஃபார்ம் நனைஞ்சு போயிருச்சு, இன்னொன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே நிறைய வாட்டி அலைய சொன்னதால ஹீரோ செம்ம கடுப்புல இருக்காரு. இந்த வாட்டி என்ன பண்றாருன்னா, இந்த ஆபீசரோட கையை போட்டு முறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. யோ 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 சீக்கிரமா நான் முடிச்சு தந்துடுறேன், விடியா விடியான்ற மாதிரி இந்த ஆபீசரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெளியே அவனுங்க பண்ணிட்டு இருக்கிறது வேற இவருக்கு கடுப்பு வர வைக்குதுல. கடுப்பா வெளியே வராரு. பார்த்தா இவரோட வண்டியை அடிச்சு உடைச்சு வச்சிருக்காங்க. இதை தாண்டி அந்த பிரின்ஸ் என்ன பண்ணிருக்கானா, இவரோட வண்டியிலேயே யூரினை பாஸ் பண்ணிருக்கான். வண்டியை இங்க விட்டுட்டு போகாதன்னு சொன்னோம்ல, நீ தான் கேட்கலன்ற மாதிரி ஆளுங்க நக்கலா பேசுறாங்க. இவ்வளவு நேரம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவரு இப்ப எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்கிறாரு. அந்த பிரின்ஸ் அந்த சமயம் ஹேர் கட் பண்ணிருப்பான். இப்ப வெளியே வந்து சண்டை போடலாம் நினைக்கிறான். ஆனா இவர் ஒரு அடி தான் அடிக்கிறாரு. பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறான். ஒழுங்கு மரியாதையா இந்த காரை நீ தான் இப்ப கிளீன் பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவன் யூரின் போனதை கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப சுத்தி இருக்க மக்கள்லாம் இதை வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வண்டி எடுக்கிறதுக்காக போறாரு. நீ இப்படி பண்ணிட்டல, உன்னை கண்டிப்பா விட மாட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ விடாத, எதுனாலும் பண்ணு, என் வீட்டு அட்ரஸ் இதுதான், எப்பனாலும் நீ வான்ற மாதிரி தைரியமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் செம்மையா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கான். ஷியாமா காலேஜ்ல அப்துல்னு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப அவன் பாட்டுக்கு பாட்டில் எதையோ எடுத்துட்டு வேகமா கிளாஸ் ரூம் நோக்கி வரான். வரவன் ஷாமாவோட மூஞ்சில அதை அடிச்சிடறான். ஆசிட் தான் அடிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரி அவங்களுமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆசிட் அடிச்சிருக்க மாட்டான், வெறும் தண்ணியை தான் அடிச்சிருப்பான். இப்ப வெறும் தண்ணி அடிச்சேன், ஆனா அடுத்த வாட்டி ஆசிட் அடிப்பேன், அந்த வீடியோவை வெளியிடுறத பத்தி யோசிச்ச அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த ஷாமாவை ராஜன் ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் இதை கவனிக்கிறான்ல, அதனால அப்துல் கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ராஜன் நீ இல்ல சம்பந்தப்படாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவனை நிறுத்திட்டு இருக்காங்க. இது ஏன் பிரச்சனை, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கே தெரியும்ன்ற மாதிரி தைரியமா பேசுறாங்க. இப்ப இந்த பிரின்ஸ் அசிங்கப்பட்ட மாதிரி ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு பார்த்து பேசுறதுக்காக சாஃப்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு தெரியாதுல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சுத்தி இருக்க ஆளுங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பெரியவர் கேட்கிறாரு. லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இத பாக்குற பிரின்ஸுக்கு செம்ம கடுப்பாயிருது. எல்லாருமே இவனை பார்த்து பயப்படுவாங்க. இப்போ ஒரு பெரியவர் சிரிஸ்டர்ல, அந்த பெரியவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த பெரியவர் அந்த டேபிள்ல இடின்னு இடிச்சிட்டு இருக்கான். விட்டுருங்க விட்டுருங்கன்ற
மாதிரிலாம் பேத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் ரொம்ப கொடூரமா அந்த பெரியவருக்கு காயத்தை ஏற்படுத்திடுறான். அவர் இறந்து போயிட்டாரா என்னன்னு கூட தெரியல. இப்பதான் இந்த பிரின்ஸோட கன்னு மிஸ் ஆகுறது தெரியுது. இப்ப ஹீரோ வண்டியை சரி பண்ணலாம்னு நினைக்கும் போது கன் இருக்கிறத கவனிக்கிறாரு. இது அந்த பிரின்ஸோட கன்னு தான் போல அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்து வச்சுக்கிறாரு. பிரபாகருக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிய வந்துருது. இப்ப ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் எவ்வளவு சொன்னேன், எதுக்காகடா இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. பின்ன என்ன, நானும் எவ்வளவோ பொறுத்து தான் போயிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஒய்ஃபோட வண்டியில இப்படி பண்ணிட்டான், அதை என்னால ஏத்துக்கவே முடியல, அதனால தான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆர்மியில கோவத்தை காட்டுற மாதிரி இங்க காட்ட முடியாதுன்ற மாதிரி பிரபாகர் சொல்லிட்டாரு. நான் கூட வெளியே தான் எதிரிங்க இருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா நம்மளுக்குள்ளேயே எதிரிங்க இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஜீப் வாங்கி தரணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து இதை வாங்கி தந்திருப்பாங்க. அதை டேமேஜ் பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியலன்ற மாதிரி ஃபீலிங் எல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப பிரபாகரும் உன் சேஃப்டிக்காக ஆளுங்களை அனுப்பவான்னு கேட்கிறாரு. என் சேஃப்டியை நான் பார்த்துப்பேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப பிரபாகர் கிளம்பும் போதுதான் பொண்ணு வீட்டுக்கு வராங்க. பொண்ணுக்கு அப்பாக்கு இருக்கிற பிரச்சனையை பத்திலாம் சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு மிஷனுக்காக இவரும் ஆளுங்களும் வேன்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப இவரோட ஒய்ஃப் சுதாதேவி கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஆளுங்க இருக்கிறதுனால இவரும் வெக்கப்பட்டு இருக்காரு. அவங்க ஐ லவ் யூ சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் சொல்லாம வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல ஆளுங்க இருக்காங்கன்னு கூச்சப்படாதீங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க பேசுறது வெளியே கேக்குதுல, சார் சொல்லிருங்கன்ற மாதிரி ஆளுங்களும் இவரை கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஐ லவ் யூ சுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அப்பா சோகமா இருக்க மாதிரி பொண்ணுக்கு தெரியுது. ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறா. இல்லன்றாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. ஏன்னா பொண்ணு சோகமா இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது, பொண்ணு இல்லன்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே நடக்கிற விஷயத்த மறைக்கிறாங்க. அந்த பிரின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை ஏதாவது பண்ணோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நிறைய ஆளுங்களை சேர்த்துக்கிறான். இப்ப எல்லாரையும் பாட்டில்ல யூரின் அடிக்க சொல்றான். இப்ப யூரின் அடிச்ச மாதிரி நிறைய பாட்டில சேர்த்து வச்சிடுறாங்க. அந்த பாட்டில வச்சு அட்டாக் பண்ணோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் வண்டி போய்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் யார் வராங்க போறாங்கன்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அந்த அப்துல் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கானான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணை நினைச்சு பயப்படுறாரு, பொண்ணு அப்பாவை நினைச்சு இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. காலையில பொண்ணு நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக வெளியே வராங்க. அப்பன்னு பார்த்து எவனோ பாட்டில வச்சு அடிச்சிடறான். அந்த பாட்டில் இருக்க தண்ணில இவங்க மூஞ்சில அடிக்குது. அந்த தண்ணி யூரினா தான் இருக்கும். இவங்களுமே வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. உனக்கு ஒண்ணும் இல்லல அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்துல் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்பாக்கு தான் யாரு பண்ணாங்கன்றது தெரியும். இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவனுங்க அசிங்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணுமே வேகமா ரெடி ஆயிடுறாங்க. போக வேணான்னு சொல்லலான்னு அப்பா நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு அதுக்குள்ள வீட்டை விட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. நேரா அந்த அப்துல்லோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்துல்லோட அம்மா கிட்ட பேசுறாங்க. உங்க பையன் ஒரு விஷயத்த பண்ணிருக்கான், அதை வீடியோவா நான் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அப்துல் இருக்காங்க, அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாத, பெரிய பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவேன்ற மாதிரி கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த பிரின்ஸை போட்டு அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப ஜெயில இருக்க பப்ளியோ இந்த விஷயத்த பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் சாஃப்டி தான் சொல்லிட்டு இருக்காரு. தம்பி அடி வாங்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துருது. வேணும்ட்டே ஒரு கிளாஸை கீழே சிந்திடுறாங்க. இதை கிளீன் பண்ணுன்ற மாதிரி சாஃப்டி கிட்ட சொல்றாங்க. சாஃப்டி அமைதியா கிளீன் பண்ணிட்டாரு. சாஃப்டியோட ஒய்ஃப் தான் இந்த பப்ளி கூட ஜெயில இருக்காங்க. இவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க போல. இப்ப பப்ளி தம்பியும் போட்டு திட்டுறாங்க. அவன் அடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட திட்டிட்டுலாம் இருக்காங்க. இப்ப ஹீரோவும் பிரபாகரும் சேர்ந்த மாதிரி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. அவங்களுக்கு எதிராலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா சார், நீங்க பண்ணதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, ஆனா கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறதுக்காக வெளியே வராங்க. திரும்பி அவனுங்க வண்டியெல்லாம் சுத்தி நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வண்டியை எடுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்ற மாதிரி நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வண்டியை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற மாதிரி எடுக்கிறவங்க இவரோட வண்டியை டேமேஜ் பண்ற மாதிரி திரும்ப இடிச்சுட்டு போறாங்க. இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சு அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தனோட வண்டியை இவர் இடிச்சிடுறாரு. அவன் பெட்ரோல் பங்க்ல இருக்கும்போது இடிச்சவரு அந்த வண்டியெல்லாம் அடிச்சு உடைச்சிடுறாரு. இப்ப சாவியை வச்சு கீறணுன்றதுக்காக அங்க இருக்க ஒருத்தரோட சாவி எடுத்து கீறிட்டு இருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபீசரா தான் இருப்பாரு. சாவியை தாங்கன்னு கேக்குறாரு. நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த ஆபீசர் எப்பவுமே நாளைக்கு வான்னு சொல்லுவார்ல, அதனால தான் இவரும் நாளைக்கு வான்னு சொல்றாரு. இப்ப ஷாமா என்ன பண்றாங்கன்னா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி அந்த வீடியோவெல்லாம் பிரின்சிபல் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நீங்க பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் இவனையும் இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதே சமயம் இந்த வீடியோவை நெட்லலாம் போடாதமா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்தோம் கேட்கிறாரு. ஆனா இவங்க கண்டிப்பா இவன் பண்ணதை வெளி உலகத்துக்கு சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
இவங்கள ராஜன் ஒருத்தன் லவ் பண்றான் பாத்தீங்களா, இவங்களுக்குமே ராஜனை பிடிக்கும். ஆனா இப்ப கோவத்துல இருக்கிறதுனால ராஜன் கிட்ட பேசாம வேகமா கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அப்பா லாங்ல இருந்து கவனிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எவனோ ஒருத்தன் நம்ம பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்றான்னு யோசிக்கிறாரு. பிரின்ஸோட ஆளு தான் பிரச்சனை பண்றான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால ராஜனுக்கு பக்கத்துல வந்து ராஜனை போட்டு அடிக்கிறாரு. நான் ஃப்ரெண்டுன்னு ராஜன் சொல்றதுக்கு வராரு, அதை புரிஞ்சுக்காம இவர் அடிக்கிறாரு. இப்ப போலீஸுங்களாம் இவரை வேகமா லாக் பண்ணி கூட்டு போறாங்க. ஷாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உன்னோட அப்பா வந்து ராஜனை அடின்னு அடிச்சிட்டாரு, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ற மாதிரி எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. இப்ப அப்பாவையும் ஸ்டேஷன்ல லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காகப்பா இந்த மாதிரி பண்ணீங்க, அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸுப்பா, எப்படிப்பா நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அப்பா மேல பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பாக்கு விஷயமே புரியுது. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இவரும் பார்த்து சாரி எல்லாம் கேட்கிறாரு. பரவாயில்ல அங்கிள், தெரியாம தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவனுமே மன்னிச்சிடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வரும்போது வீட்டுல எல்லாமே கலைஞ்சிருக்கு. ஆக்சுவலா கன்னை தந்துருன்ற மாதிரி அவன் கேட்டிருப்பான். கன் என்கிட்ட இல்லன்ற மாதிரி இவர் பொய்லாம் சொல்லியிருப்பாரு. அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கான்ல, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப இது எல்லாத்தையும் பொண்ணு கவனிக்கிறாங்க. வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் பொண்ணுக்காக ஷூஸ் வாங்கியிருப்பாரு, அதை பொண்ணு கிட்ட தந்துடணும்ன்ற மாதிரி பொண்ணை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இப்பதான் அப்பாக்கும் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனைன்றதை டீட்டெயிலா நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, அப்பா ஆர்மியில பிஸியா இருக்கும் போது அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். அப்பா சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்களால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம இருந்திருக்கும். சீக்கிரமா வாங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பா வரதுக்கு லேட் பண்ணிருப்பாரு. அதனால தான் அம்மா இறந்தே போயிருப்பாங்க. அதனால தான் அப்பா கிட்ட கோவப்படுறாங்க போல. இதுக்கப்புறம் உங்க கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதுப்பா, நான் ஹாஸ்டல்ல தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்குலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒய்ஃப் ஞாபகமா ஊர்காவை மட்டும் சேர்த்து வச்சிருந்தாருல, அந்த ஊர்காலாம் கீழே சிந்தி இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரபாகருக்கு கால் பண்ணி சமாதானமா போயிடலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பிரபாகரும் சமாதானப்படுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. ஏன்னா அந்த சைட்ல இருந்து சாஃப்டியும் காம்ப்ரமைஸா போயிடலான்ற மாதிரி சொல்லுவாரு. இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி கன்னை தான்ற மாதிரி அந்த பிரின்ஸ் கேக்குறான். என்கிட்ட கன் இல்ல, வீட்டுக்கு வந்தல்ல, நீ தான் கன்னை எடுத்துக்கிட்டேன்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான்லாம் கன்னை எடுத்துக்கல, எனக்கு கன்னு வேணும்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே வீடியோ கால் மூலியமா அந்த பப்ளியும் பார்த்துட்டு இருக்காங்க. பப்ளி இருக்காங்கல்ல, நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க, என் புருஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தேன்னா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசுறாங்க. இப்ப பிரின்ஸ் இருக்கான்ல, உன் வண்டியில அன்னைக்கு யூரின் போனதுனால தானே அடிச்ச, இப்ப உன் மேலேயே யூரின் போவேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க பப்ளி இருக்காங்கல்ல, உங்களுக்குள்ள பேசி சால்வ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இங்க இருக்க சாஃப்டியா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் பொண்ணுக்கு ராஜன் கிட்ட இருந்து கால் வருது. உன் அப்பா மேல தப்பு இல்ல, உன் அப்பாக்கு வேற ஒரு பிரச்சனை, அதனால தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்பாவோட பிரச்சனையை பத்தி எல்லாம் இவர் புரிய வச்சிட்டு இருக்காரு. ஹீரோ மேல யூரின் அடி பண்ற மாதிரி அவன் சொல்றான்ல, இதை ஹீரோவால ஏத்துக்க முடியல. அதனால ஹீரோவும் பிரபாகரும் அந்த டீமுக்கு எதிராக இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் பயங்கரமா சண்டை போடுவார்ல, இவனோட ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப அடிச்ச ஆளுங்க கிட்ட இந்த டைலாக்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அவங்கள சொல்ல வச்சிட்டு இருக்காரு. அவனுங்களும் பயந்து இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஏறக்குறைய ஒரு 50 பேர் கிட்ட இருப்பாங்க. ஹீரோவும் பிரபாகரும் சேர்ந்த மாதிரி எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. ஒரு அம்மா பையன் மாட்டிருந்தாங்கல்ல, அந்த அம்மா பையனை காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. இப்ப வேற ஒரு சேஃபான இடத்துல தான் இவங்க தங்கி இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட உங்களை வேற எங்கேயாவது சேஃபான பகுதியில விடுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நாங்க வாழ்ந்து என்ன செய்ய போறோம், இங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இவனுங்களுக்கு பயந்து செத்துட்டு இருக்கோம், ஒரேடியா செத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல, இவனுங்களை ஒழிச்சாதான் நிம்மதி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருமே அந்த அம்மாக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்றது இப்பதானே பொண்ணுக்கு தெரியுது. இப்ப பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், காலையில என்ன பிக்கப் பண்றதுக்காக வாங்கன்ற மாதிரி அப்பாக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இப்ப பஸ்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப சாஃப்டி அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த பிரின்ஸும் ஆளுங்களும் அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இத பத்தி பப்ளி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி இவரும் பப்ளிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. இப்ப கூட சாஃப்டி காம்ப்ரமைஸா போலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இதுல அந்த தம்பி பிரின்ஸ் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். இப்ப கூட காம்ப்ரமைஸா போலான்னு சொல்றியான்ற மாதிரி சாஃப்டியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். சாஃப்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா சாஃப்டி எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. பிரின்ஸ் ஹீரோவை ஏதாவது பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி பப்ளி கிட்ட சொல்றான். இப்பதான் ஹீரோ சைடுல இருக்க நியாயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாரு. அதாவது ஒருத்தவங்க கூட சண்டை போடுற மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் பொண்ணு கிட்ட இருந்து அந்த கால் வந்திருக்கும். அம்மா முடியாம இருக்காங்கப்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உடனேவோ இங்க இருந்து போக முடியாது.
பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா அதுக்கேத்த சிச்சுவேஷனும் அமைய மாட்டேங்குது. ஏறக்குறைய 2 நாள் முழுக்க இங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இந்த நிலைமையில நம்ம இருக்குமே, நம்ம ஒய்ஃபை பார்க்க முடியாம இருக்குமேன்றதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த சைடுல இருக்க பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அப்பா ஏன் வரலன்னு திரும்ப திரும்ப மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாள் கழிச்சு மெசேஜை செக் பண்ணும்போது தான் அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்பா இல்லாததுனால தான் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு பொண்ணுக்கு அப்பா மேல கோவம். பிரசன்ட்ல இதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப காலையில கண் முழிச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன், என்ன பண்ணணும்ன்றது உனக்கு தெரியும்ல, ஒருவேளை நான் திரும்பி வரலன்னு வச்சுக்கோயேன், அப்ப மட்டும் இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரோட ஃப்ரெண்டு பிரபாகர் கிட்ட ஏதோ சொல்லிட்டு கிளம்புறாரு. பொண்ணு காலையில பிக்கப் பண்ண வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் இவர் பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏறக்குறைய பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பாவை பாக்குறாங்க. அப்பா மேல கோவம்லாம் போயிருது. அப்பா கிட்ட பேசலான்னு இவங்க இறங்கி வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு வண்டி வந்துருது. குறுக்க வந்தவன் என்ன பண்றானா, இந்த பொண்ணை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறான். அந்த பிரின்ஸோட ஆளுங்க தான் தூக்கி இருக்காங்கன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வண்டியை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உண்மையில பிரின்ஸும் ஆளுங்களும் அந்த பொண்ணை தூக்கி இருக்க மாட்டாங்க. அந்த அப்துல்லும் ஆளுங்களும் தான் பொண்ணை தூக்கி இருப்பாங்க. இவளை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி தான் அந்த அப்துல் தூக்கி இருக்கான் போல. இவரும் எப்படியாவது தடுத்துடலாம்னு செம்ம வேகமா வந்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருந்து வந்து பிரின்ஸோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இவர் ஜீப்பை இடிச்சிடுறாங்க. இவர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப பிரின்ஸோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. அந்த அப்துல்லோட ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த பிரின்ஸோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவரை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணும் பிரின்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஷாமா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. யாரா ஷாமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு பொண்ணு இருக்கிறத பத்தியே பெருசா இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை போட்டு பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன்னு மிரட்டினாங்க பாத்தீங்களா, அதுல அப்துல் செம்ம கோவத்துல இருக்கான். இவளை விடக்கூடாது, இந்த இடத்துல எல்லை மீறி நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஷாமாவோட கையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் காலை வச்சே இவங்க எல்லாரையும் எட்டி எட்டி மிதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு அந்த கை கட்ட கழட்டிடுறாங்க. இவனுங்க எல்லாரையும் அடிச்சுட்டு வேகமா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. விடக்கூடாதுன்ற மாதிரி இவனுங்களும் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த வேன்ல தான் ஷாமாவோட பேக் இருக்கும். அந்த பேக்கை எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க போல. இப்ப வேகமா வந்தவங்க அந்த பேக்குக்குள்ள இருந்து கன் எடுக்கிறாங்க. ஆக மொத்தத்துல அந்த பிரின்ஸோட கன் அப்பா கிட்ட இருந்தது இல்ல, அதை இவங்க தான் எடுத்திருப்பாங்க. நமக்கு தேவைப்படும்ன்றதுக்காக தான் இதை எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப வாங்கடா அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டுங்கன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லல்ல, அவங்க எல்லாருமே ட்ரெஸ்ஸை கலட்டுறாங்க. ஓடுங்கன்ற மாதிரி இவங்களும் கண்ணை காமிச்சு இவங்க எல்லாரையும் ஓட விடுறாங்க. இப்ப சாஃப்டி ஜெயில இருக்க பப்ளிய பாக்குறதுக்கும் ஒய்ஃபை பாக்குறதுக்காகவும் வந்திருக்காரு. பப்ளி எப்பவுமே தெனாவட்டா பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சாஃப்டியை மதிக்காம இஷ்டத்துக்கு திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பொறுத்து போன சாஃப்டி இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீயும் உன்னோட தம்பியும் ரொம்ப ஆடிட்டு இருக்கீங்க, நானும் ஒரு காலத்துல ரவுடி தான், அதெல்லாம் வேணான்னு ஒதுங்கி இருக்கேன், என்ன டென்ஷன் ஆக்காதீங்கன்ற மாதிரி பேசிட்டு போறாரு. என்ன இப்படி பேசிட்டான்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருது. ஒய்ஃப் வேற பாத்துட்டாங்கல்ல, இன்னும் அசிங்கமாயிருது. என் போன்ல இருந்து கால் வந்தா எடுக்காதன்ற மாதிரி பிரபாகர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவோட போன்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் எடுக்காம அமைதியா இருக்காரு. கால் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் தான். பிரின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா பையன் வேணும், அதை தாண்டி அந்த கன்னு வேணும், ஒழுங்கு மரியாதையா அது ரெண்டுத்தையும் தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. பொண்ணு கிட்ட இருந்து தான் கால் வருது. அப்பா நீங்க ஓகேவான்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நான் ஆளுங்களை அனுப்புறேன், நீங்க வந்து சேருங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப ஜெயில இருக்க பப்ளி சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப இவனோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. ரவுடிங்க வந்திருக்கிறத பார்க்கும் போதே இந்த பொண்ணுக்கு லைட்டா பயம் வந்துருது. இப்ப இந்த பொண்ணை லாக் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே அப்பாவை பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அதை பாக்குற இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பான்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பிரின்ஸ் என்ன பண்றானா, இவங்க 2 பேரை லாக் பண்ணி வச்சிருக்கான்ல, அதை வச்சு அந்த ஃப்ரெண்டை மிரட்டுறான். ஒழுங்கு மரியாதையா அந்த அம்மா பையனை கூட்டுவான்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம அந்த ஃப்ரெண்டுமே கூட்டு வந்துடுறாரு போல. அதே மாதிரி இவங்களையும் மயக்கமாக்கி வேற ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த அம்மா பையனை உயிரோட புதைக்கிறதுக்காக ஒரு குழிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க 3 பேரை லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியான்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும்ன்ற மாதிரி பிரபாகர் சொல்லிட்டாரு. வேற ஏதோ ஒரு பிளான் இவங்க வச்சிருக்காங்க போல. இந்த அம்மா பையனை சாவடிக்கலாம்னு அவன் நினைக்கிறான்ல, இவனை டைவர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சுத்தி ஆளுங்க கன் வச்சிருக்கும் போது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. சுடாதீங்கன்ற மாதிரி இவனும் சொல்றான். அவரை நக்கல் பண்ணிக்கிட்டே பின்னாடி
பின்னாடி நடந்துட்டு இருக்கான். அப்ப பிரபாகரும் பின்னாடி நடக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவன் என்ன பண்றானா ஷூட் பண்ணிடுறான். அவன் இல்ல அவனோட ஆளுங்க ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த ஷாமாவை பொறுத்த வரைக்கும் பிரபாகரை சித்தப்பான் தான் கூப்பிடுவாங்க. இப்ப அவர் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபாகரை ஷூட் பண்ணிட்டது ஹீரோக்கும் தெரியுது. ஹீரோ இருந்தாலும் கோவமா நடந்து போயிட்டு இருக்காரு. எங்கடா நடந்து போற அப்படின்ற மாதிரி இவனுமே பின்னாடி வந்து அவரை போட்டு அடிக்கிறான். அவர் ஏற்கனவே வீக்கா தானே இருக்காரு, அதனால ஈஸியா அடிச்சிடலான்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடி வாங்கிட்டு இருக்கவரு தடுத்து சண்டை போடுறாரு. என்னதான் சண்டை போட்டாலும் சரி திரும்பி இவன் அடிச்சு அவரை மயக்கமாக்கிடுறான். எல்லாருமே இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு இவரை இழுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். 10 நிமிஷத்தை இழுக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்போ உன் மேல யூரின் அடிக்க போறேன், உன்னால என்னடா பண்ண முடியும்ன்ற மாதிரி அவன் யூரின் அடிக்கிறதுக்காக வரான். அப்பன்னு பார்த்து யாரோ லாங்ல இருந்து ஷூட் பண்றாங்க. இவன் கையில இருக்க கண்ணு கீழே விழுந்துருது. ஷூட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்மியை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆர்மில இவர் வேலை பார்க்கும் போது இவருக்குன்னு ஒரு பெரிய டீம் இருப்பாங்கல்ல, அந்த டீமை சேர்ந்தவங்க தான் சுத்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலா பிரபாகர் இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள பிரபாகரோட உயிர் போயிருது. இவங்க எல்லாருமே சுத்தி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அசஞ்சிங்கன்னா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி லாங்ல இருந்தே மிரட்டி இருக்காங்க. இப்ப பிரின்ஸ் இந்த இடத்துல செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆளுங்க கிட்ட சாஃப்டிக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியே கட் பண்ணி சாஃப்டிக்கு கால் வரத நமக்கு காட்டுறாங்க. சாஃப்டி பப்ளிய பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பப்ளி அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா இவரோட வைஃப் சாப்பாடு தந்தாங்கல்ல, அந்த விஷத்தை வச்சு அந்த பப்ளியோட கதையை முடிச்சிருக்காங்க போல. இப்ப கால் பண்ண ஆளுங்க இருக்காங்கல்ல, பிரின்ஸ சுத்து போட்டிருக்காங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. அந்த பிரின்ஸ் செத்தா செத்து தொலைறான், நீங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி இவரோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. பிரின்ஸ் கூட இருக்கிற எல்லாருமே இவரோட சப்போர்ட்டர்ஸ் போல. சாஃப்டி அண்ணன் இவனை அப்படியே விட்டுட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. டே என்னடா சொல்றீங்க, நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா எல்லாருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் நினைச்சா உன்னை சாவடிக்கலாம், ஆனா இவ்வளவு ஈஸியா உன்னை சாவடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அம்மா பையன் பக்கத்துல தானே இருக்காங்க, அவங்க 2 பேரையும் பக்கத்துல வர சொல்லிட்டாரு. அவங்க மூலியமா இவனை அடிக்க வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வந்த அம்மா செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா பையனை இழந்திருக்காங்க, அதே மாதிரி தம்பியை இழந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் மனசுல வச்சு ஓங்கி இவனை போட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. இப்ப இந்த பிரின்ஸ் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறான். பார்த்தா இவனை மண்ணுல யாரோ புதைச்சு வச்சிருக்காங்க. இவன் அந்த தம்பியோட பாடியை மண்ணுல புதைச்சு வச்ச மாதிரி வண்டியை ஏத்தி இருப்பான். இப்ப இவனை உயிரோட புதைச்சு வச்சு வண்டியால இவனோட தலையை ஏத்தி கதையை முடிச்சிடுறாங்க. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கும் போது பாட்டில வச்சு யாரோ அட்டாக் பண்றாங்க. இந்த வாட்டி அட்டாக் பண்றது யாருன்னா சாஃப்டியோட ஆளுங்க தான். சாஃப்டி அப்பா அமைதியா போயிருப்பாரு, பின்னாடி இவனை கவனிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு முடிவுல இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் சாஃப்டிக்கும் இவருக்கும் பிரச்சனை போகும்ன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.